அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தேவேந்திரன். இப்போ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, உங்க ராசிப்படி உங்களுக்கு யாரெல்லாம் நண்பர்களா வருவாங்க என்பதை பத்தி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நீங்க மேச ராசியில் பிறந்த அன்பர்களா இருக்கும் பட்சத்துல ரிஷிபம் மற்றும் சிம்மம், துலாம், தனுசு ஆகிய ராசியில் பிறந்தவர்கள் உங்களுக்கு நண்பர்களா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உள்ளது. நீங்க ரிஷிப ராசியில பிறந்திருந்தா மிதுனம், கன்னி, விருச்சிகம், மகர ராசியினர் உங்களுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டா இருக்கிறதுக்கான நிலை உள்ளது. மிதுன ராசியில பிறந்திருந்தீங்கன்னா கன்னி ராசியினர், துலாம் மற்றும் கும்ப ராசியினர் உங்களுக்கு சிறப்பான நண்பர்களா இருப்பாங்க. நீங்க கடக ராசியில பிறந்திருந்தீங்கன்னா சிம்மம், விருச்சிகம், மீனம் ராசியினர் உங்களுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த நண்பர்களா இருப்பாங்க. நீங்க சிம்ம ராசியில பிறந்திருந்தா கன்னி, தனுசு, மீனம், மேஷம், மிதுனம் போன்ற ராசியினர் உங்களுக்கு சிறப்பான நண்பர்களா இருக்கலாம். நீங்க கன்னி ராசியில பிறந்திருந்தா துலாம் மற்றும் மகரம், ரிஷிபம், மிதுனம் ராசியினர் உங்களுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த நண்பர்களா இருப்பாங்க. இங்க துலா ராசியில பிறந்திருந்தா கும்பம், மேஷம், மிதுனம் ராசியினர் உங்களை விட்டு கொடுக்காத நண்பரா இருப்பாரு. விருச்சிக ராசியில பிறந்தவரா இருந்தீங்கன்னா தனுசு, மீனம், கடகம், சிம்பம் ராசியினர் உங்க வெற்றிக்கு உறுதுணையாக நிற்கும் நண்பர்களா இருப்பாங்க. இங்க தனுசு ராசியில் பிறந்த அன்பர்களா இருந்தீர்கள் என்றால் மீனம், மேஷம், சிம்ம ராசியினர் உங்களுக்கு ஆன்மீக நண்பர்களா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உள்ளது. நீங்க மகர ராசியில பிறந்திருந்தா ரிஷப ராசியினரும் கன்னி ராசியினரும் உங்களுக்கு அமைதியான நண்பர்களா இருப்பாங்க. நீங்க கும்ப ராசியில பிறந்திருந்தா ரிஷபம், மிதுனம், துலாம் ராசியினர் உங்களை விட்டு கொடுக்காத நண்பர்களா இருப்பாங்க. மீனம் ராசியில் பிறந்திருக்கும் அன்பரா இருக்கும் பட்சத்துல மேஷம், கடகம், விருச்சிகம், தனுசு ராசியினர் உங்களுக்கு உண்மையான நண்பர்களா இருப்பாங்க. ராசிக்கு யார் நண்பர்களா வருவாங்க என்பதை பத்தி பார்த்தோம். அடுத்து உங்க ராசிக்கு யார் பகைவர்களா வருவாங்க என்பதை பத்தி பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி.